வேடன் அப்படின்ற ஒரு பாப் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து புரட்சிகரமான பாடல்களா இருக்கு. அந்த மாதிரியான வரிகள்லாம் எழுதுறதுனால வந்து நிறைய நெருக்கடிகள் வருது அப்படின்றதுதான் இப்போ செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நிறவெறியும் சாதி வெறியும் மலிந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதை பத்தி பாடாம வேற என்ன பாடுவார்? போலி தேசியவாதி அப்படின்னு ஒரு சொல்லாடல் வருது. இந்த போலி தேசியவாதி அப்படின்ற சொல்ல கேட்ட உடனே பதப்பதச்சு போறாங்க பாஜகவினர். விழிப்புணர்வை கொடுத்துட்டா மக்கள் கேள்வி கேட்பாங்க. மக்கள் கேள்வி கேட்டா நம்மளால அரசியல் செய்ய முடியாது. அப்போ நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? யார் அப்போ போலி தேசியவாதி அப்படின்னா அவங்களே அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே யார் போலி தேசியவாதி? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வலிகளையும் வேதனைகளையும் பேசக்கூடியதாகத்தான் இவருடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இதெல்லாம் வாக்குகளாக மாறிவிடுமோ அப்படின்னு பாசிச கட்சியினர் பயப்படுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். வேடன் அப்படின்ற ஒரு பாப் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேர் அப்படின்றது வேற இருக்கு. ஆனா வேடன் அப்படின்ற அந்த ஒரு தலைப்புல தான் அவருடைய பாடல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. எல்லாமே வந்து புரட்சிகரமான பாடல்களா இருக்கு. இவர் வந்து அடிப்படையில ஒரு மலையாள ரேப் சிங்கரா வந்து இருக்கிறாரு. இவருக்கு இப்போ தற்போது அந்த அந்த மாதிரியான வரிகள்லாம் எழுதுறதுனால வந்து நிறைய நெருக்கடிகள் வருது அப்படின்றதுதான் இப்போ செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. எந்த மாதிரியான நெருக்கடிகள், அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கு, முதல்ல இவரை பற்றிய பின்னணி இதெல்லாமே சொல்லுங்க. இப்போ இவர் வந்து திடீர்னு இந்த நெருக்கடி வழியாகத்தான் வெளியில தெரிகிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கும் விதத்துல ஆல்பம் எல்லாமே வந்து போட்டிருக்காரு. இவருடைய ஆல்பம் என்ன அப்படின்னா குரலற்றவர்களினுடைய குரல்கள். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வலிகளையும் வேதனைகளையும் பேசக்கூடியதாகத்தான் இவருடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ எங்க இருந்து பிரச்சனை வருது? இவருடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அம்மா வந்து இலங்கையை சார்ந்தவங்க. அங்கே தன்னால் இருக்க முடியாமல் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அங்கேயும் சரியான ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க கேரளா திருச்சூருக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஹிரண்தாஸ் முரளி அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். ஆனால் இவர் சின்ன வயசுலேயே நல்ல மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமசாலியாக இருந்தார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவருடைய நிறத்தை வச்சு இவருக்கு வந்து வேடன்னு பேர் வச்சதாகவும் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இவர் வந்து தன்னுடைய இயற்பெயரை வந்து வெளிப்படுத்திக்காமல் வேடன் அப்படின்ற பெயர்லேயே ஆல்பம் போடுறது, அடுத்தது சினிமா துறைகளில் வர்றது, இந்த மாதிரி பல்வேறு பன்முகம் கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். இவருடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களால பேச முடியாததெல்லாம் இவர் வந்து பேசுகிறார். அப்போது இவருக்குள்ள என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. தான் அடைந்த, அதாவது பிறந்த இடத்துல சொந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு சோகம் இருக்குது பாருங்களேன். அதை நீங்கள் எந்த வார்த்தையாலையுமே சொல்லவே முடியாது. அதை அப்படியே வந்து ஒரு உணர்வாக ஒரு நெருப்பாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டே வராங்க காலம் ஃபுல்லாக. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து தன்னுடைய மகனுக்கு கடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அதனால் உந்தப்பட்ட அந்த வேடன் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு கலைஞர், அவர் வந்து தன்னை ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்திக்கிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய வரிகள் எல்லாமே ஒரு சம்மட்டியாக இருக்குது. இந்த அதில் வந்து ஒரு சட்டை பற்றிய ஒரு பாடல் வந்திருக்கும். வியர்வையால் தைத்த சட்டை, நூலாக தான் சட்டையை வந்து தைக்க முடியும், ஆனால் வியர்வையால் தைத்த சட்டை அப்படின்னு சொல்லும்போது அப்போது யார் அந்த வியர்வைக்கு சொந்தக்காரர்கள் யார்? அவன் நிச்சயமாக உழைப்பாளி தான். உழைப்பாளர் சிலையில் கூட அவங்க வந்து ஓய்வெடுக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து நம்ம ஆதங்கப்படுவோம் இல்லையா? அப்போ உழைப்பாளி தான் அந்த வியர்வை சொட்ட சொட்ட அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த வியர்வையால் தைத்த சட்டை, அவன் போட்டிருக்கிற சட்டை எப்படியா இருக்குது அப்படின்னா வியர்வையால் நனைஞ்சு போய் அப்படியே சட்டையே அதால் தச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு பிம்பத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. யாருக்கான ஒரு பிம்பம்? சாதாரண உழைப்பாளிக்கான ஒரு பிம்பம். அந்த உழைப்பை உறிஞ்சக்கூடிய முதலாளிக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த வரிகளை கேட்ட உடனே எப்படி இருக்கும்? என்னடா அப்போது என்னுடைய திருட்டுத்தனம் வெளிப்படுது இல்லையா?
நான் ஒரு நபரை போட்டு சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதை வந்து இவர் பட்டவர்த்தனமா வெளியில சொல்லிட்டு இருக்காரே பாடலின் வழியாக, இதை யாரும் கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல, இத்தனை பேர் கேட்கறான். இன்றைக்கு எவ்வளவு பெரிய இசையமைப்பாளரா இருந்தாலும் அவ்வளவு கூட்டங்கள் வந்து முன்னணியில இருக்கக்கூடிய இசையமைப்பாளருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதோ அதே மாதிரியான கூட்டம் அவருக்கும் வருது. உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா அநீதிகளுக்கும் எதிராக வந்து அவர் வந்து பாடல்கள் வந்து எழுதுறாரு, அந்த மக்களினுடைய வழியை வந்து பாடலா எழுதுறாரு அப்படின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இது எந்த வகையில யார் மூலமாக இவருக்கு நெருக்கடிகள் வரப்படுது அப்படின்றத சொல்லுங்க. இப்படி வரும் பொழுது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக, அதாவது இன்னும் கேட்டால் பழங்குடியின மக்களினுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர் பாடல்ல போலி தேசியவாதி அப்படின்னு ஒரு சொல்லாடல் வருது. இந்த போலி தேசியவாதி அப்படிங்கிற சொல்ல கேட்ட உடனே பதச்சு போறாங்க பாஜகவினர். அப்போ நீங்க யாரை குறிப்பிடுறீங்க, யார் அப்போ போலி தேசியவாதி அப்படின்னா அவங்களே அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே யார் போலி தேசியவாதி? வெறும்னே வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நோக்கி பேசுதா அல்லது வேறு மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்குதா இப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ள அவங்க வந்து தள்ளப்படும் பொழுது, அப்போ இந்த இசையை வந்து நம்ம வெளியில பரவலாக இன்னும் பரவிட்டே வந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ நம்முடைய அரசியல் ஆட்சி, அதாவது அரசியல் நிலைப்பாடு என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ போலி தேசியவாதி அப்படின்னு சொன்னதை வந்து நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? அடுத்ததாக ஆள்பவர்களுடைய கைகளில் வந்து வாள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க யாரை குறிப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி, இது ஒருவேளை பிரதமரை தான் குறிக்குதோ அப்படின்னு அவங்களாவே வந்து யோசிச்சுட்டு இது வந்து தடை செய்யப்பட வேண்டியது, இதையே வந்து போய்கிட்டே இருந்தா இன்னும் எப்படியா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வராங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்துல அவர் வந்து ஒரு தீய பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறார். போதை மாதிரியான தீய பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறதுனால அவர் மீது வந்து போலீஸ் அதிகாரம் வந்து செலுத்துது. அதுக்கப்புறம் நான் இது மேலே இந்த மாதிரியான பழக்கத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டதை எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் திடீர்னு இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய கழுத்தில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுத்தை பல் அது வச்ச ஒரு இது போட்டிருக்காரு, டாலர் வச்சு அந்த செயின் போட்டிருக்காரு. அப்போ இது எப்படி சிறுத்தை பல் அப்படின்னு சொன்னால், அப்போ வேட்டையாடினா தானே, யார் வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் போகுது. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, புலிகளை வேட்டையாடக்கூடாது, மான்களை வேட்டையாடக்கூடாது, யானைகளை வேட்டையாடக்கூடாது, இந்த மாதிரி வனவிலங்கு குறித்த ஒரு புதிய சட்டம் வந்து 1970கள் மேலே வருது. அப்போ வேட்டையாடுதல், ஒரு காலத்தில் வேட்டையாடுதல் என்பது பெருமை. நீங்க அந்த கால படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பண்ணையார் வீட்டிலலாம் அப்படியே புலி முகம் இருக்கும், 2 யானை தந்தம் இருக்கும், அப்புறம் அவர் கழுத்துல பார்த்தீங்கன்னா புலி நகம் போட்ட பெரிய செயின், இவ்வளோ தூரத்துக்கு கூட ஒரு அந்த மாதிரியான செயின்களை எல்லாம் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமாக இந்த விலங்குகள் வந்து அழியக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சட்டம் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா யார் யார் வீடுகளில் என்னென்ன இருக்குது? இப்போ எத்தனையோ வடக்கில் இருக்கக்கூடிய சாமியார்கள் புலித்தோலை வச்சுருக்கிறாங்க, மான் தோலை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நான் இவர் வச்சிருக்கிறத வந்து சரியானது அப்படின்னு சொல்ல வரல, அதுக்கான நடவடிக்கை என்ன, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இந்த இவருடைய பாடல்களுக்கான ஒரு நெருக்கடியாக தான் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. அப்போ இவரை வந்துட்டு பாட முடியாம அந்த குரலை வந்து நம்ம அழுத்தணும், அந்த குரவெளியை நெரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்துல பாஜக இருக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும். வேற எந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்படுது? இப்போ இதன் வழியாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து சாதாரணமாக காவல்துறை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கக்கூடாது, இது என்ஐஏ வரணும், தேசிய புலனாய்வு வந்து இவரை விசாரிக்கணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க புகாரை வந்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி என்ன வந்து நடந்துருச்சு? நம்ம அதுக்காக விலங்குகளை வேட்டையாடுறது சரி அப்படின்னு சொல்ல வரல, அவர் சொல்லவும் செய்கிறார். இந்த சிறுத்தை பல் அப்படின்றது வந்து உண்மையானது அப்படின்னு எனக்கு தெரியாது, நண்பர் கொடுத்ததாகலாம் கூட அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதை தாண்டியும் இன்னும் அவர் மேலே வந்து இப்படி ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக நம்ம எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதுவோம்னா, பாரதியார் சொல்லுவார், நீங்கள் 1000 சத்திரங்களை வைக்கலாம், அந்த சத்திரத்தின் வழியாக சாப்பாடு கொடுக்கலாம்,
அப்புறம் பல கோவில்களை நீங்கள் கட்டலாம். ஆனால் ஒரு ஏழை மாணவனுக்கு, ஒரு ஏழை பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, படிப்பு அறிவு கொடுக்குறீங்க இல்லையா, அதை விட பெரிய தர்மம் வேற எதுவும் இல்லை. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இதை விட ரொம்ப பெரிய புண்ணியம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தனுக்கு அந்த அறிவு கொடுக்குறதுன்னு. அந்த மாதிரியான ஒரு அறிவைத்தான் வேடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன, மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. ஓகே, இன்றைய இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கும் அந்த எந்த மாதிரியான வரலாற்று அவலங்கள் என்னெல்லாம் இருக்குது, இப்போ அரசியல் என்ன அப்படின்றத அவருடைய பாடல்கள் மூலம் கொடுக்குறாரு. சாதாரணமாக வரலாறு தெரியாதனால தான் இளைஞர்கள் வந்து திசை மாறி போயிட்டு இருக்கிறாங்க. வரலாறு தெரியாதனால தான் அவங்க வந்து இந்த திரையில பார்க்கக்கூடிய பிம்பங்களை எல்லாம் உண்மைன்னு நினைச்சு அதுக்கு பின்னாடி கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து மாற்றி ஒரு மாற்று அரசியலை, வலுவான ஒரு அரசியலை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா முதன்மையாக நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆனா விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல சில கட்சிகள் வந்து பின்தங்கி இருக்கு. ஏன்னா விழிப்புணர்வை கொடுத்துட்டா மக்கள் கேள்வி கேட்பாங்க. மக்கள் கேள்வி கேட்டா நம்மளால அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே உண்டு. அந்த மாதிரியான சூழல்ல தான் இவர் என்ன பண்றாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் யார், சொந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் யார், எதற்காக அப்புறப்படுத்தப்பட்டார்கள், அவங்களுடைய வலிகள் என்ன, அவங்களுடைய வேதனைகள் என்ன, எங்கேயோ இந்தியாவை தாண்டி எங்கேயோ பாலஸ்தீனத்துல எல்லாம் ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த போரினுடைய விளைவு என்ன, அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார், இப்படின்னு உலகம் முழுக்க ஒரு பெரிய சிந்தனையை, ஒரு பெரிய விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எந்த மக்கள்? குறிப்பாக இளைஞர்கள். அவருக்கான ரசிகர்களுடைய பட்டாளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. அப்போ இளைஞர்கள் மத்தியில விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு விதமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்சி வந்து பதபதைக்குது. இப்போ இவருக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்பொழுது மக்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு மேம்? மக்கள் இவருக்காக சப்போர்ட் பண்றாங்களா? யாராவது இவர் வந்து எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி பண்றீங்க, எதுக்கு இவர் மேல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் மக்கள் மத்தியில இருந்து எழுப்பப்படுதா? மக்கள் எல்லாரும் இவர பக்கம் தான் நிக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் அங்க சேர்ந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு கேட்டா பெரும் கூட்டம். இத்தனைக்கும் அவரை வந்து இடதுசாரி அமைப்புகள்ல பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது ஆண்டு விழாவின் பொழுது இவருடைய பாடல்கள் வந்து ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. அந்த நகம் போட்டிருக்கிற டாலர் செயின் வந்து சரியானது இல்லை, தப்பானது அப்படின்னா இவர் வந்து வேட்டையாடி இருப்பாரா, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள். அதனால இப்போ அந்த இடத்துல பாட முடியாம போயிடுச்சு. அப்போ அரசாங்கத்தினுடைய, இடதுசாரி கட்சிகளினுடைய, மக்களினுடைய பெரு ஆதரவு பெற்றிருக்கிறார் அப்படின்றது இதன் வழியாக நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ இதன் வழியா இவருக்கு இவ்வளோ தூரம் ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த கிரேஸ் ஒருவேளை இடதுசாரி கட்சிகளினுடைய வாக்குகளாக அறுவடையாகுமோ, இதெல்லாம் வாக்குகளாக மாறிவிடுமோ அப்படின்னு பாசிச கட்சியினர் பயப்படுறாங்க. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா மேம், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றது. அப்போ அந்த பாடல்கள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்துற காரணத்தினால அவருடைய பாடல்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அவருடைய பாடல்கள், அதான் அவரை பாட வைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த பாடல்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா, இல்ல இப்போ பாடல்களுக்கு தடை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நிகழ்ந்திருக்கா? பாடல்களுக்கு தடையெல்லாம் வரல. ஏன்னா ஆளும் கட்சி, ஆளும் அரசு இவருக்கு ஆதரவாக இருக்கு. அப்போ ஓரளவு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப சாதாரணமா ஒரு தனி நபராக, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஆல்பத்தை வெளியிடுறாரு. அந்த ஆல்பத்துக்கு கிடைச்ச ஒரு மதிப்பின் காரணமாக, ஒரு செல்வாக்கின் காரணமாக உடனடியாக இன்னொரு ஆல்பத்தையும் வெளியிடுறார். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 2019 முதல் ஆல்பம் வருது. அதுக்கப்புறமா படிப்படியாக வளர்ச்சின்னு அடைஞ்சு இப்போ திரைத்துறையில் கால் பதிச்சிருக்காரு. சில பேருக்கு வந்து திரைத்துறையில் ஏதாவது ஒரு இதுலையாவது ஒரு கதாபாத்திரத்திலையாவது தோன்றிட மாட்டோமா அப்படின்னு தமம் இருக்கிறவங்கெல்லாம் உண்டு. ஆனால் இவர் 2019 முதல் ஆல்பம் வெளியிடுறாரு. இன்னைக்கு காலகட்டங்களில் திரைத்துறையிலேயே பிரபலமான ஒருத்தராக மாறி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ எவ்வளோ செல்வாக்கோடு அவர் இருந்திருக்கிறார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இதை வச்சு
அவருக்கு வந்து பாடலுக்கான நெருக்கடி, பாடலை வந்து தடை செய்யறது அந்த மாதிரியான சூழல் இதுவரைக்கும் வாய்க்கவில்லை. இனிமேல் அந்த ஒரு வேலையை வந்து செய்வதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவர் பாட பாட இவர் பாடலின் வழியாக கருத்துக்கள் எல்லாம் இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்த உடனே இளைஞர்கள் எதை நோக்கி திரும்புவார்கள்? அப்போ யார் வந்து சரியான அரசு, யாருக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும், எந்த அரசியலை நோக்கி நாம போகணும் அப்படின்னு இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றுவிடுவார்கள் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த பாஜகவினர் நினைக்கிறாங்கன்னு நமக்கு வந்து தோணுது. இப்போ ரேப் பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ரேப் சிங்கர் அப்படின்னா அசல் கோளாறு, அந்த மாதிரியான ரேப் சிங்கர் அசல் கோளாறு இருக்கிறாரு. ஹிப்ஹாப் தமிழா, இந்த மாதிரி பல பெயர் வந்து தமிழ்நாட்டிலையுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ வேடன், இந்த மாதிரியான இவங்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள பாடல்கள் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில தான் பெரும்பாலான பாடல்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நான் எங்க இருக்கிறேனோ அந்த நிலத்தினுடைய இதைத்தான் நான் என்னால் வந்து சொல்ல முடியும். அப்படித்தான் வந்து அமைப்பே இருக்கு. நீங்க சங்க காலத்துல கூட மலை, காடு, வயல் இப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ மலையில் இருக்கிறவன் எப்படி சிந்திப்பானோ அந்த மாதிரி தான் அந்த பாடல்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் எந்த நிலத்தை சார்ந்தவனாக இருக்கிறேனோ அந்த நிலத்தினுடைய தன்மைகளை தான் என்னால் பாட முடியும். இருண்ட காலத்தில் ஒரு இலக்கியம் வருதுன்னா எதை பாடும்னு ஒரு கேள்வி உண்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க? இருண்ட காலத்தை தாங்க பாடும், வேற என்ன பாட முடியும்? அப்போ அந்த இருண்ட காலத்தினுடைய வலிகளையும் வேதனைகளையும் அந்த பாடல்கள் வந்து பதிவு செய்யும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகளை பார்க்குறாரு. அடுத்தது அவர் வேடன் அப்படின்ற பேருக்கே வந்து அவருடைய நிறம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. எந்த அளவுக்கு எது வந்து சரியானதுன்னு தெரியல. அவர் மீன் பிடிக்கிறதுனால வேடன்னு பேர் வந்ததா, அல்லது அவருடைய நிறம் வந்து குறைவா இருந்தனால, கருப்பு நிறத்துல இருந்ததுனால அந்த வேடன்னு பேர் வந்ததா அப்படின்றதே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நிறம் அப்படின்றது வந்து ஒரு வெறித்தனமாக இந்த சமூகத்துல இருக்கு. வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும், நீ எல்லாம் கருப்பா இருந்தா எப்படி உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்றத தான் மையப்படுத்தி அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் அம்பை ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அப்போ பெண்கள்னா வெள்ளையா இருக்கணும், வெள்ளையா இருந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இதெல்லாம் எதுக்குங்க? அப்போ ஒரு நிற வெறியும் சாதி வெறியும் மலிந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதை பத்தி பாடாம வேற என்ன பாடுவார்? அப்போ அவங்களுடைய குரலாக இது வரைக்கும் இப்போ ஒரு பெண் வந்து கருப்பாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய மன உணர்வுகள் என்னன்னு பதிவு செய்ய முடியுமா? அவங்களெல்லாம் ஓரம் கட்டக்கூடிய வேலையைத்தானே நம்ம ரொம்ப காலமாக படைப்புகளில் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, விஜயகுமாரி வந்து அதில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட மாமனாருக்கு வந்து தன்னுடைய மருமகள் நல்லா சிவப்பாக இருக்கணும் அந்த படத்தின்படி. ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு விதிவசத்தால் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல். அந்த பெண்ணை வந்து இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் மருமகள் ஆயிட்டா, வேற வழியே இல்லை. அந்த வீட்டில் வந்து ஒரு சாமி இருக்கும், கிருஷ்ணர். கண்ணனுடைய அந்த சிலைக்கு முன்னாடி வந்து அந்த பெண் பாடுவா, கண்ணா கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போது கடவுளை வந்து கருப்பாக இருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மனிதர்கள் குறிப்பாக பெண்கள் கருப்பாக இருக்கிறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்க, திருமணத்தோட முடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ இதையெல்லாம் யார் பேசுவாங்க? இதையெல்லாம் பேசுறதுக்கு ஒரு வெளி வேணும் இல்லையா? நல்லா இருக்கிறவன், வாழ்க்கையில் சாதிச்சவன், இவங்கள மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா அப்போ மற்றவங்க எல்லாம் வாழ தகுதியற்றவர்களா? வாழ வேண்டியதே இல்லையா? அவங்களாம் செத்து போகணுமா? இல்லை அவங்கள சாகடிக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? அப்போ அந்த மாதிரியான வலிகளையும் வேதனைகள் தான் அவர் வந்து கடத்திக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு நாட்டை சார்ந்தது, ஒரு மாநிலத்தை சார்ந்தது, ஒரு இனத்தை சார்ந்ததுன்னு இல்லாம எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நான் குரல் கொடுப்பேன். தந்தை பெரியார் என்ன சொல்றாரு? ஆதிக்க சாதியும் ஒடுக்கப்பட்ட சாதியும் இருந்தாங்கன்னா நான் ஒடுக்கப்பட்ட சாதிக்கு ஆதரவா நிற்பேன். ஒருவேளை அந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்குள்ளேயே அவர்களே பெண்களை இழிவாக நடத்துவாங்க அப்படின்னா நான் பெண்கள் பக்கம் நிற்பேன். அப்போ யார் வந்து ஒடுக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கத்துல நிற்பது என்பதுதான் சரியான மனிதாபிமானம்னு தந்தை பெரியாரே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த வகையில தான் வேடன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க வந்து இனத்தை கடந்து சாதியை கடந்து மொழியை கடந்து இருக்கோ அதைத்தான் நான் என்னுடைய பாடல்கள்ல பேசுறேன். அதை வந்து பேசக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா, வர்ணாசிரம தர்மம்,
இவங்கன்னா தலையில பிறந்தவங்க, அவங்கன்னா வந்து காலுக்கு கீழே பிறந்தவங்கன்னு. அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ரொம்ப கெட்டிப்பட்ட தன்மையோட பாதுகாத்துக்கிட்டே வராங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கலகக்குரல் வெடிச்சதுன்னா அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ உடனடியாக அந்த கட்டடம் சரிஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதே அப்படின்றதுக்காக தான் இவங்கெல்லாம் பதறி போய் இல்லை இது வந்து தப்பானது, அவர் போட்டிருக்கிற உடையை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களான்றாங்க. நான் என்ன கேட்குறேன், கோவில்களில் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய உடை எப்படி இருக்குது? இவங்க இந்த மாதிரியான ஒரு உடை இருக்குது, இது வந்து சரியான உடையாக கூட இல்லை, இது எப்படி ஒரு ஆபாசமாலாம் இருக்கிற மாதிரி இருக்கேன்னெலாம் பேசுகிறாங்க இல்லையா. அப்போ கோவிலுக்குள்ளே இருப்பவர்களுடைய உடையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க எங்கே போவாங்க? அப்போ ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாட்டின் தன்மைக்கு ஏற்ப நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு அவங்க தன்னை வந்து வடிவமைச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒருவேளை ஆபாசமாக இருந்தால் நம்ம ஏதாவது பேசணுமே தவிர, எல்லாத்தையும் அவங்க பேசக்கூடிய கருத்துக்களை வச்சு அவங்கள ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்வது ஜனநாயகத்துக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. இப்படியே வந்து போய்கிட்டே இருந்ததுன்னா மக்களினுடைய ஒட்டுமொத்த ஏகோபித்த வரவேற்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏகோபித்த ஆதரவும் அவருக்கு தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. சரி, இப்போ பிரபல நடிகர் மோகன்லால் அவங்க வீட்டில் யானையினுடைய தந்தம் இருந்தது. யானையினுடைய தந்தை இருந்ததுன்னு பார்த்த உடனே வந்து அதற்கான வழக்கை வந்து பதிவு செஞ்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அந்த வழக்கு அப்படின்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த யானையினுடைய தந்தங்கள் இருந்ததுனால அவர் வந்து வேட்டையாடினாரா? அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல அந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தந்தத்தை வைத்திருப்பதற்குன்னு சில சான்றிதழ் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் அந்த வனத்துறையே வந்து இன்னொரு சான்றிதழை கொடுத்து அதோட அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது அல்லது அவங்களுக்கு வந்து ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான வழக்குகள் வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வருது. அந்த மாதிரி தான் வேடன் வந்துட்டு இந்த சிறுத்தை பல்லு இப்போ தான் அவர் ஃபீல்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை வருஷமாக அவர் அந்த செயின் போட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ திடீர்னு வெடிச்சு கிளம்புது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு உள்ளர்த்தம் இருக்குமோ அப்படின்றது தான் நம்முடைய சந்தேகம். ஓகே மேம், வேடன் அவர் குறித்த சர்ச்சை இதை பற்றி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்து எடுத்து மிக்க நன்றி.